இந்த வீடியோல ஏகாதசி தேவி எப்படி பிறந்தார், வைகுண்ட ஏகாதசி ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிற அற்புதமான புராண கதைய நாம பார்க்கலாம். கிருதயுகத்தில் முரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் தேவர்கள், முனிவர்கள் எல்லோரையும் கொடூரமாக துன்புறுத்தினான். இதனால் வருந்திய தேவர்கள் மகாவிஷ்ணுவை சரணடைந்தார்கள். தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மகாவிஷ்ணு முரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டார். அவனுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் அழித்த பிறகு அவன் திருந்துவானா என்று ஒரு வாய்ப்பு தர நினைத்து பத்ரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் உறங்குவது போல படுத்துக்கொண்டார். பகவானை தேடி வந்த முரன் திருமால் உறங்குகிறார் என்று நினைத்து அவரை கொல்ல முனைந்தான். அந்த கணமே திருமாலின் திருமேனியிலிருந்து ஒரு அழகிய சக்தி ஆயுதங்களுடன் தோன்றினாள். பெண் என்று அலட்சியமாக நினைத்த முரன், பெண்ணே, உன்னை கொல்ல ஒரு அம்பே போதும் என்றான். அப்போது அந்த சக்தி ஹூம் என்று ஒரு ஒலி எழுப்பினாள். அந்த கணமே முரன் சாம்பலாகி போனான். எதுவும் அறியாதவர் போல கண் விழித்த மகாவிஷ்ணு தன் திருமேனியிலிருந்து தோன்றிய அந்த சக்தியை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். அவளுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார். மேலும் அவர் அருளினார், இந்த நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களும் முடிவில் வைகுண்ட பதவியும் கிடைக்கும். மேலும் இந்த ஏகாதசி மது, கைடபர் என்ற 2 அசுரர்களின் கதையோடும் தொடர்புடையது. அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது மகாவிஷ்ணு தலையிட்டு 1 மாத காலம் யுத்தம் செய்து இறுதியில் அவர்களை வதம் செய்தார். அசுரர்களின் வேண்டுகோளின்படி மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியன்று பரமபதத்தின் வடக்கு வாசலை திறந்து அவர்களை வைகுண்டத்தில் சேர்த்து கொண்டார். அன்று முதல் இந்த நாள் வைகுண்ட ஏகாதசி என்று போற்றப்படுகிறது. வைணவத்தின் தலைமை பீடமான ஸ்ரீரங்கம் இந்த திருவிழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறது. இந்த நாளில் பரமபத வாசல் வழியாக பெருமாளை தரிசித்து தன் பாவங்களை நினைத்து வருந்தி திருந்துபவர்களுக்கு அரங்கன் முக்தி அளிப்பார் என்று நம்பப்படுகிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி நம் வாழ்வில் பக்தி, தூய்மை, மோட்ச சிந்தனை அனைத்தையும் திரட்டும். நமோ நாராயணாய. ஹரியோம்.